செவ்வாய் இரவு நான் எப்பயுமே வந்து செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 to 9 செவ்வாய் ஹோரையில் தான் வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுவேன். காலையில் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். காலையிலே முருகருக்கு வந்து ஒரு 2 வத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். இப்போ மணி நைட்டு 8 ஆகிடுச்சு. சரி வெற்றிலை தீபம் போட தயார் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தாம்பாள தட்டு முருகரோட அந்த ஓம் விளக்கையும் வந்து கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 வெத்தலையை கழுவி அதை காம்பு கிள்ளி அந்த வெத்தலை அந்த நம்ம தீபம் ஏற்ற போகிறல அந்த விளக்கில் வெத்தலை காம்பை போட்டுட்டு 6 வெத்தலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வெத்தலையும் வந்து அழகாக மயில் தொகை போல் நல்லா தாம்பாள தட்டில் எல்லா பக்கமும் அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடையில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ரோஜாப்பூ வாங்கிட்டு வந்தேன். அதை காம்பை கிள்ளிட்டு ஒவ்வொரு வெத்தலையிலையும் வச்சுட்டு மீதி இருந்த பூவெல்லாம் வந்து எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு வந்து பிடித்த பூ வந்து வெள்ளை இருக்குது. அது வந்து நம்ம வீட்டு வாசலில் வெளியில் வச்சுருக்கேன். அந்த பூவையும் கொஞ்சம் போய் பறிச்சுட்டு வந்து அதை தண்ணியில் அலசிட்டு அதை பறிக்கும்போது அதில் வந்து 1, 2 அப்படியே பால் வடிகிற மாதிரி இருந்தது. அதனால் அதை அப்படியே தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு பிடிச்ச வெள்ளருக்கு பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து வச்சேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பூச்செடி வச்சுருக்கீங்களா, வெள்ளருக்கு செடி இருக்குதான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ வந்து இந்தமாரி செவ்வாய் ஹோரையில் வந்து காலையில் 6 to 7 மதியம் 12 to 1 இரவு 8 to 9 இந்த 3 நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் படைப்பீங்கன்னு சொல்லுங்கள். தசாங்கம் ஏற்றி வச்சுட்டு வெளியில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து முருகருக்கு நெய் விளக்கு நெய் தீபம் போட்டேன். என்ன தான் சொல்லுங்கள், தசாங்கம் ஏற்றினாலே வீடே வந்து அவ்வளோ மனமாக இருக்கும், மணக்கும், அப்படியே ஒரு பக்தி மயமாக இருக்கும். முருகருக்கு நெய் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு உட்காந்து கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மல்லிகை இப்போ வந்து எங்கள் வீட்டில் பூத்துது, அதை முருகருக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாட்டு கேட்டுட்டு சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் விபூதி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் இப்படி தான் வந்து செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபம் போட்டு படைத்தேன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.